ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 1 முதல் 5 அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. பலமுள்ள பெண்கள் யார்? விடை: எபிரேய பெண்கள். கேள்வி எண் 2. உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றது யார்? விடை: இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். கேள்வி எண் 3. மோசேக்கு கர்த்தர் எத்தனை அடையாளங்கள் கொடுத்தார்? விடை: 3 அடையாளங்கள் கொடுத்தார். கேள்வி எண் 4. இஸ்ரவேலரை கொல்ல எதிரிகள் கையில் பட்டயம் கொடுத்ததாக சொல்லப்பட்டவர்கள் யார்? விடை: மோசே, ஆரோன். கேள்வி எண் 5. பார்வோனுக்காக கட்டப்பட்ட பண்டசாலை பட்டணங்கள் எவை? விடை: பித்தோம், ராமசேஸ். கேள்வி எண் 6. எகிப்தின் ராஜா டேஸ் கண்டாலொழிய உங்களை போகவிடான்? விடை: எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போகவிடான். கேள்வி எண் 7. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று யார் யாரிடம் சொன்னது? விடை: கர்த்தர் மோசேயிடம் சொன்னார். கேள்வி எண் 8. மோசே யாருடைய ஆடுகளை மேய்த்தார்? விடை: மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்தார். கேள்வி எண் 9. பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடின போது மோசே எங்கு போனார்? விடை: மீதியான் தேசத்திற்கு போனார். கேள்வி எண் 10. மோசேக்கு சிப்போராளை மனைவியாக கொடுத்தது யார்? விடை: ரெகுவேல். கேள்வி எண் 11. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு எதை கசப்பாக்கினார்கள்? விடை: அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். கேள்வி எண் 12. மோசேயினுடைய பெற்றோர் எந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள்? விடை: லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். கேள்வி எண் 13. மோசேயின் மாமனாகிய ரெகுவேலின் மறுபெயர் என்ன? விடை: எத்திரோ. கேள்வி எண் 14. ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றது யார்? விடை: மோசே. கேள்வி எண் 15. நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றது யார்? விடை: சிப்போராள். புருஷன் மோசே. யாத்திராகமம் 6 அதிகாரம் முதல் 10 அதிகாரம் வரை கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. எதினால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது? விடை: செத்துப்போன தவளைகளால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. கேள்வி எண் 2. இஸ்ரவேல் புத்திரர் எவைகளினால் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள்? விடை: மனம் அடிவினாலும் கொடுமையான வேலையினாலும். கேள்வி எண் 3. கர்த்தர் எந்த தேசத்தின் மேல் கல்மலையை பெய்ய பண்ணினார்? எந்த நாட்டில் கல்மலை இல்லை? விடை:
கர்த்தர் எகிப்து தேசத்தின் மேல் கல்மலையை பெய்ய பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் கல்மலை இல்லை. கேள்வி எண் 4. எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது எது? விடை தவளைகள். கேள்வி எண் 5. மோசேயின் தகப்பன் அம்ராமின் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? விடை 137 வருஷம். கேள்வி எண் 6. பூமியின் முகம் முழுவதையும் மூடியது எது? விடை வெட்டுக்கிளிகள். கேள்வி எண் 7. தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு எந்த நாமத்தினால் தரிசனமானார்? விடை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் தரிசனமானார். கேள்வி எண் 8. எவைகளினால் தேசம் கெட்டு போயிற்று? விடை வண்டுகளினால். கேள்வி எண் 9. பார்வோன் சமூகத்தினின்று துரத்திவிடப்பட்டவர்கள் யார்? விடை மோசேயும் ஆரோனும். கேள்வி எண் 10. தன் கோலை பூமியின் புழுதியின் மேல் அடித்தது யார்? விடை ஆரோன். கேள்வி எண் 11. கதிர் பயிராய் இருந்தது எது? தாழ் பயிராய் இருந்தது எது? விடை கதிர் பயிராய் இருந்தது வார்கோதுமை, தாழ் பயிராய் இருந்தது சணல். கேள்வி எண் 12. எகிப்தியர் எங்கே ஊற்று தோண்டினார்கள்? விடை நதியோரத்தில். கேள்வி எண் 13. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எவைகளினால் மீட்டார்? விடை ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் மீட்டார். கேள்வி எண் 14. மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்த போது நின்றது எது? விடை இடிமுழக்கமும் கல்மலையும் நின்றது. கேள்வி எண் 15. எதின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது? விடை கொப்புளங்கள் நிமித்தம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் முதல் 15ஆம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை என்று சொன்னது யார்? விடை மோசே. கேள்வி எண் 2. டேஸ் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து டேஸ் விடுவான். இவ்வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது? விடை சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான் என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னார். கேள்வி எண் 3. எங்கு சாவில்லாத ஒரு வீடும் இருக்கவில்லை? விடை எகிப்தில். கேள்வி எண் 4. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்று யார் யாரிடம் சொன்னது? விடை பார்வோன் மோசே ஆரோனிடம் சொன்னார். கேள்வி எண் 5. வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் யார் யாரிடம் கேட்டார்கள்? விடை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடம் கேட்டார்கள். கேள்வி எண் 6. இஸ்ரவேல் புத்திரர் கால்நடையாய் பிரயாணம் பண்ணி எங்கு போனார்கள்? விடை சுக்கோத்துக்கு போனார்கள். கேள்வி எண் 7. எது புலியாதிருந்தது?
விடை பிசைந்த மாவினால் சுடப்பட்ட புளிப்பில்லாத அப்பங்கள் புளியாதிருந்தது. கேள்வி எண் 8. கழுதையின் தலையீற்றை எதினால் மீட்டுக் கொள்ள வேண்டும்? விடை கழுதையின் தலையீற்றை ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்ள வேண்டும். கேள்வி எண் 9. தேவன் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் இஸ்ரவேல் புத்திரரை சுற்றி போக பண்ணியதன் நோக்கம் என்ன? விடை ஜனங்கள் யுத்தத்தை கண்டு மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்பக்கூடும் என்பதால் சுற்றி போக பண்ணினார். கேள்வி எண் 10. மோசே தன்னோடு கூட யாருடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு சென்றார்? விடை யோசேப்பின் எலும்புகளை எடுத்து சென்றார். கேள்வி எண் 11. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தின் ஓரமாய் எங்கு பாளையம் இறங்கினார்கள்? விடை ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். கேள்வி எண் 12. இஸ்ரவேல் புத்திரரை திரும்பி எந்த பள்ளத்தாக்கின் முன்னடியில் பாளையம் இறங்க கர்த்தர் சொன்னார்? விடை ஈரோத் பள்ளத்தாக்கு. கேள்வி எண் 13. கர்த்தர் ராம் முழுவதும் எதினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார்? விடை பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். கேள்வி எண் 14. எதினால் ஜலம் குவிந்து நின்றது என்று கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள்? விடை கர்த்தருடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது என்று கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். கேள்வி எண் 15. தம்புரை எடுத்துக்கொண்டு நடனத்தோடு சென்றவள் யார்? அவளுக்கும் மோசே ஆரோனுக்கும் என்ன உறவு? விடை தம்புரை எடுத்துக்கொண்டு நடனத்தோடே சென்றது மிரியாம். மிரியாம் மோசே ஆரோனுடைய சகோதரி. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. எந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர்? விடை சீன் வனாந்தரம். கேள்வி எண் 2. சபை தேவ சந்நிதியில் கூடியிருக்கையில் ஆரோன் பேசிக் கொண்டிருக்க சபையார் வனாந்தர திசையாய் பார்த்தபோது எதை கண்டார்கள்? விடை மேகத்திலே கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். கேள்வி எண் 3. பாளையத்தை சாயங்காலம் எது மூடிக்கொண்டது? விடை காடைகள் மூடிக்கொண்டது. கேள்வி எண் 4. என் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் ஏன் சொன்னார்? விடை 7ஆம் நாளிலே ஜனங்களில் சிலர் மன்னாவே சேர்க்க புறப்பட்டதால் கர்த்தர் இப்படி சொன்னார். கேள்வி எண் 5. சீன் வனாந்தரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு வந்து பாளையம் இறங்கினார்கள்? விடை ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். கேள்வி எண் 6. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு என்ன பெயர் வந்தது? விடை மாசா என்றும் மேரிபா என்றும் பெயர் வந்தது. கேள்வி எண் 7. ரெவிதீமில் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்தவர்கள் யார்? விடை அமலேக்கியர். கேள்வி எண் 8. யோசுவா யுத்தம் பண்ணிய போது மலை உச்சிக்கு சென்றது யார்? விடை மோசே, ஆரோன், ஊர்.
கேள்வி எண் 9. ரெவிதீமிலே மோசே கட்டிய பலிபீடத்துக்கு என்ன பெயரிட்டார்? விடை யெகோவா நிசி என்று பெயரிட்டார். கேள்வி எண் 10. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்த கை யாருடையது? விடை அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தது. கேள்வி எண் 11. தேவன் மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் செய்த யாவையும் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்டதையும் கேள்விப்பட்டது யார்? விடை மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டார். கேள்வி எண் 12. மோசேயின் பிள்ளைகள் பெயர் என்ன? விடை கெர்சோம், எலியேசர். கேள்வி எண் 13. கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு எத்தனை தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார்? விடை 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். கேள்வி எண் 14. யாரை தேவன் தண்டியாமல் விடார்? விடை கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை கர்த்தர் தண்டியாமல் விடார். கேள்வி எண் 15. 7ஆம் நாளில் என்ன செய்யக்கூடாது? விடை யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. கேள்வி எண் 16. கர்த்தர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து அதை என்ன செய்தார்? விடை கர்த்தர் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தினார். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் முதல் 25ஆம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. அடிமை என்றென்றைக்கும் தன் எஜமானிடம் சேவிக்க அடையாளம் என்ன? விடை எஜமான் அடிமையின் காதை கம்பியினால் குத்த கடவன். கேள்வி எண் 2. தகப்பனையாவது தாயையாவது அடிக்கிறவனை அல்லது சபிக்கிறவனை என்ன செய்ய வேண்டும்? விடை நிச்சயமாய் கொலை செய்ய வேண்டும். கேள்வி எண் 3. யாரை உயிரோடே வைக்க வேண்டாம்? விடை சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம். கேள்வி எண் 4. எதை நாய்களுக்கு போட்டுவிட வேண்டும்? விடை வெளியிலே பீருண்ட மாம்சத்தை நாய்களுக்கு போட்டுவிட வேண்டும். கேள்வி எண் 5. யாரை கொலை செய்யாயாக? விடை குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. கேள்வி எண் 6. கொண்டாடப்பட வேண்டிய 3 பண்டிகைகள் எவை? விடை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை. கேள்வி எண் 7. யாரை வழியில் உனக்கு முன்னே அனுப்புகிறேன்? விடை தூதனை அனுப்புகிறேன். கேள்வி எண் 8. ஏவியரையும் ஏத்தியரையும் கானானியரையும் துரத்திவிட யாரை உனக்கு முன்னே அனுப்புவேன்? விடை குளவிகளை அனுப்புவேன். கேள்வி எண் 9. கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தேவனை தரிசித்தவர்கள் எத்தனை பேர்? விடை மோசே, ஆரோன், நாதாப், அபியூ மற்றும் இஸ்ரவேலின் மூப்பர் 70 பேர். கேள்வி எண் 10. தேவ பர்வதத்தில் ஏறி போனவர்கள் யார் யார்? விடை மோசே, யோசுவா.
கேள்வி எண் 11. கர்த்தர் எவைகளை ஆசீர்வதிப்பார், எவைகளை விலக்குவார்? கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கேள்வி எண் 12. சீத்திம் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியின் நீளம், அகலம், உயரம் என்ன? விடை 2.5 முழம் நீளம், 1.5 முழம் அகலம், 1.5 முழம் உயரம். கேள்வி எண் 13. கிருபாசனத்தின் நீளம், அகலம் என்ன? விடை 2.5 முழம் நீளம், 1.5 முழம் அகலம். கேள்வி எண் 14. கேருபீன்களை எதினால் செய்ய வேண்டும்? விடை கேருபீன்களை பொன்னினால் செய்ய வேண்டும். கேள்வி எண் 15. மேஜையின் மேல் நித்தமும் எதை வைக்க வேண்டும்? விடை சமூக தப்பங்களை வைக்க வேண்டும். கேள்வி எண் 16. குத்துவிளக்கின் பக்கங்களில் எத்தனை கிளைகள் விட வேண்டும்? விடை 6 கிளைகள் விட வேண்டும். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் முதல் 30ஆம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. வாசஸ்தலத்தின் பலகைக்கு எத்தனை காதுகள் இருக்க வேண்டும்? விடை 2 காதுகள் இருக்க வேண்டும். கேள்வி எண் 2. சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக என்ன இருக்க வேண்டும்? விடை குத்து விளக்கு இருக்க வேண்டும். கேள்வி எண் 3. இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களை எதில் வெட்ட வேண்டும்? விடை கோமேதக கற்களில் வெட்ட வேண்டும். கேள்வி எண் 4. ஆட்டுக்கடாவினால் இடும் பலியின் பெயர் என்ன? விடை சர்வாங்க தகன பலி. கேள்வி எண் 5. தன் ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தியாக அரை சேக்கல் கொடுக்க வேண்டியவன் யார்? விடை 20 வயது முதற்கொண்டு எண்ணப்படுகிறவன். கேள்வி எண் 6. வாசஸ்தலத்தில் விசித்திர வேலையாய் என்ன இருக்க வேண்டும்? விடை கேருபீன்கள் இருக்க வேண்டும். கேள்வி எண் 7. சல்லடையில் 4 மூலைகளிலும் என்ன இருக்க வேண்டும்? விடை 4 வெண்கல வளையங்கள் இருக்க வேண்டும். கேள்வி எண் 8. சித்திர தையல் வேலையாய் எதை பண்ண வேண்டும்? விடை இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாய் பண்ண வேண்டும். கேள்வி எண் 9. பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை எங்கே வைத்து ஆரோனும் அவன் குமாரரும் புசிக்க வேண்டும்? விடை ஆசரிப்பு கூடார வாசலில் வைத்து புசிக்க வேண்டும். கேள்வி எண் 10. வருஷத்தில் ஒரு முறை எதினால் தூபபீடத்தின் கொம்புகள் மேல் பிராயச்சித்தம் பண்ண வேண்டும்? விடை பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் பிராயச்சித்தம் பண்ண வேண்டும். கேள்வி எண் 11. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரிவை உண்டாக்குவது எது? விடை திரைச்சீலை. கேள்வி எண் 12. பலிபீடத்தை எந்த வடிவில் செய்ய வேண்டும்? விடை சதுர வடிவில் செய்ய வேண்டும். கேள்வி எண் 13. மார்பதக்கம், ஏபோத், அங்கி, விசித்திரமான உள்சட்டை, பாகை, இடைக்கச்சை இவைகள் யாருடைய வஸ்திரம்?
விடை ஆசாரியருடைய வஸ்திரம். கேள்வி எண் 14. காளையினால் இடப்படும் பலியின் பெயர் என்ன? விடை பாவ நிவாரண பலி. கேள்வி எண் 15. பரிசுத்த அபிஷேக தைலம் எதன் மேல் வார்க்கப்படலாகாது? விடை மனித சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 35ஆம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. எது கர்த்தருக்கு பரிசுத்தமானது? விடை 7ஆம் நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. கேள்வி எண் 2. கன்றுக்குட்டியை பொன்னினால் வார்ப்பித்தவன் யார்? விடை ஆரோன். கேள்வி எண் 3. யார் கொலையுண்ண கடவன்? விடை ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். கேள்வி எண் 4. எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்டவர்களிடம் ஆரோன் எதை கொண்டு வரச் சொன்னான்? விடை பொன் அணிகளை கொண்டு வரச் சொன்னான். கேள்வி எண் 5. யார் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார்? விடை எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை கிறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். கேள்வி எண் 6. இஸ்ரவேல் மக்கள் ஓரேப் மலை அருகே எதை கலற்றி போட்டார்கள்? விடை ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள். கேள்வி எண் 7. கர்த்தர் தம்முடைய கரத்தினால் யாருடைய முகத்தை மூடினார்? விடை மோசேயின் முகத்தை மூடினார். கேள்வி எண் 8. கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தவர்கள் யார்? விடை இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். கேள்வி எண் 9. பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்ட கூடாரத்திற்கு என்ன பெயர்? விடை ஆசரிப்பு கூடாரம். கேள்வி எண் 10. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்த்து ஏன் அவன் சமூகத்தில் சேர பயந்தார்கள்? விடை அவன் முகம் பிரகாசமாய் இருந்ததை கண்டு பயந்தார்கள். கேள்வி எண் 11. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இவ்வாக்கியம் யார் யாரிடம் சொன்னது? விடை கர்த்தர் மோசேயிடம் சொன்னது. கேள்வி எண் 12. அகோலியாப்பின் தகப்பன் யார்? விடை அகோலியாப்பின் தகப்பன் அகிசாமா. கேள்வி எண் 13. சேர்ப்பு கால பண்டிகை எப்போது ஆசரிக்கப்பட வேண்டும்? விடை வருஷ முடிவில் ஆசரிக்கப்பட வேண்டும். கேள்வி எண் 14. கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகள் எதினால் எழுதப்பட்டது? விடை தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது. கேள்வி எண் 15. கர்த்தருடைய நாமம் என்பது என்ன? விடை எரிச்சலுள்ளவர் என்பது அவருடைய நாமம். யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள். கேள்வி எண் 1. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி எதினால் நெய்த 11 மூடுதிரைகள் பண்ணப்பட்டது? விடை ஆட்டு மயிரினால் நெய்த 11 மூடுதிரைகள் பண்ணப்பட்டது.
கேள்வி எண் 2. கூடாரத்தை ஒன்றாக இணைத்துவிட எவைகள் உண்டாக்கப்பட்டன? விடை 50 வெண்கல கொக்கிகள் உண்டாக்கப்பட்டன. கேள்வி எண் 3. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் எந்த மரத்தால் செய்யப்பட்டது? விடை சீத்திம் மரத்தால் செய்யப்பட்டது. கேள்வி எண் 4. சீத்திம் மரத்தால் பெட்டியை உண்டு பண்ணியவன் யார்? விடை பெசலெயேல். கேள்வி எண் 5. குத்துவிளக்கின் பனிமுட்டுகள் யாவும் எவ்வளவு பொன்னினால் செய்யப்பட்டது? விடை 1 தாலந்து பசும்பொன்னினால் செய்யப்பட்டது. கேள்வி எண் 6. கேருபீன்களின் முகங்கள் எதை நோக்கிக் கொண்டிருந்தன? விடை கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தன. கேள்வி எண் 7. வலைப்பின்னல் போன்ற சல்லடை எதினால் உண்டாக்கப்பட்டது? விடை வெண்கலத்தால் உண்டாக்கப்பட்டது. கேள்வி எண் 8. பெசலெயேலின் கோத்திரம் என்ன? பெசலெயேலின் தகப்பன் யார்? விடை பெசலெயேல் யூதா கோத்திரம். பெசலெயேலின் தகப்பன் பெயர் ஊரி. கேள்வி எண் 9. 1775 சேக்கல் வெள்ளியினால் எவைகளை செய்தார்கள்? விடை தூண்களுக்கு பூண்கள் செய்தார்கள். கேள்வி எண் 10. ஏபோத்தை எவைகளால் செய்தார்கள்? விடை ஏபோத்தை பொன், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், தெரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்தார்கள். கேள்வி எண் 11. அங்கியின் கீழ் ஓரங்களில் எவைகளை மாதளம் பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள்? விடை பசும்பொன்னினால் செய்த மணிகளை தொங்க வைத்தார்கள். கேள்வி எண் 12. ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் சகல வேலைகளையும் இஸ்ரவேல் புத்திரர் எப்படி செய்தார்கள்? விடை கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி செய்தார்கள். கேள்வி எண் 13. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை எப்போது ஸ்தாபனம் பண்ண கர்த்தர் மோசேயிடம் கூறினார்? விடை முதல் மாதம் முதல் தேதியில் ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் மோசேயிடம் கூறினார். கேள்வி எண் 14. கர்த்தருடைய வாசஸ்தலத்தை எது நிரப்பிற்று? விடை கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று. கேள்வி எண் 15. ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையெல்லாம் முடிந்த பின் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது எது? விடை ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் மூடிற்று. கேள்வி எண் 16. யாத்திராகமம் என்பதன் அர்த்தம் என்ன? விடை விடுதலை பயணம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது. யாத்திராகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு அந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரியுற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.